நம்ம பார்க்க போறது ஒரு அட்டகாசமான அனிமையான சோலோ லெவலிங்கோட சீசன் 2 தான். ஆக்ஷனையும் அட்வென்ச்சரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த அனிமே தான் இது. உங்க எல்லாருக்கும் கதை கேட்க பிடிக்கும்ல, எனக்கு கதை சொல்ல தான் பிடிக்கும். நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தங்கச்சி நம்ம சங்க பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க நம்ம பையனோட பாடியை பார்த்துட்டு பூரா பொண்ணுங்களும் வாய பழக்கிறாங்க. தங்கச்சிக்காரியும் உனக்கு வேணா ஏதாவது பிள்ளைகளோட நம்பர் தரவான்னு கேட்க இவனும் அவன் காதை பிடிச்சி திருக்கிட்டு டீச்சரை பாக்குறான். அவங்களும் உங்க தங்கச்சி நல்லா படிக்கிறா, உங்க தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. தங்கச்சிக்காரோட ஃப்ரெண்ட் ஈரங்க் ஹண்டர் தான் அந்த டீச்சரோட பொண்ணு. அவளுக்கு இனி ஹண்டர் வேலைக்கெல்லாம் போகாத மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இவனும் சரின்னு அவளை ஒரு சீரங்க் டென்ஷன் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் காட்டி பயமுறுத்துறான்னு பாக்குறான். அதுக்காக இவனுக்கு நல்லா தெரிஞ்ச கில்ட் மேனேஜர் கிட்ட உதவி கேட்பான். ஏற்கனவே அந்த டென்ஷனுக்குள்ள போக ஒரு டீம் ரெடியா இருக்க அவங்களோட சேர்ந்து இவங்களும் உள்ள போறாங்க. ஆனா இவங்க உள்ள போன உடனே அந்த சீரங்க் டென்ஷன் ஒரு ரெட் கேட்டா மாறிடுது. அப்படின்னா வெளி உலகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. வெளியே 1 மணி நேரம்னா இங்க ஒரு நாளைக்கு சமம். இப்படி ஒரு பிரச்சனையில இவங்க மாட்டிக்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறானுங்க. அப்பதான் தம்பி கேட்க பழிவாங்க எஸ் லெவல் ஹண்டர் ஹீரோ தேடி வருவான். ஹீரோ ரெட் கேட்ல மாடி இருக்கிறது தெரிஞ்சு இவன் எப்படி செத்துருவான்னு சந்தோஷத்துல போயிடுறான். அப்பதான் உள்ள இருக்க ஏ ரேங்க் ஹண்டர் டீம் ரெண்டா பிரிக்கிறான். பி ரேங்க் வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு இவங்க இங்கே சாக விட்டுட்டு அவன் தனியா போயிடுறான். ஆனா அதுல ஒரு பி ரேங்க் பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ கூட வந்து சேர்ந்துடுறா. ரெண்டு டீமையும் பனிக்கரடி அட்டாக் பண்ண வர ஏ ரேங்க் ஹண்டர் அசால்ட்டா அவனத்தை சாச்சிடுறான். ஆனா அங்கிட்ட அதுங்க படையெடுத்து வர ஹீரோ ஷாப்ல இருந்து மிச்சவனுங்க எல்லாத்துக்கும் சொட்டர் வாங்கி கொடுத்துட்டு குளிருக்கு ஏதமா எல்லாத்தையும் வெட்டி குழம்பு வச்சே கொடுத்துறான். போக இவங்க சேஃப்டிக்கு பனிக்கரடி இருக்கிற குகைக்கே போய் எல்லாத்தையும் வெட்டி வீசிடுறாங்க. நம்ம எக்ரிஸை வச்சு பனிக்கரடியோட பாசியும் போட்டு தள்ளிடுறாங்க. இங்க நம்ம ஏ ரேங்க் ஹண்டரை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லாரையும் ஸ்னோ எல்ஃப்ஸ் போட்டு தள்ளிடுது. அவன் மட்டும் துண்டக்கான துணியக்கான உசுருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். ரெண்டாவது எபிசோட்ல சங்கு போட்டு தள்ள எல்லா கரண்டி மனுஷரையும் ஷாடவா மாத்தி அவனுக்கு அடிமையா வச்சுக்கிறான். ரெட் கேட்டுக்கு வெளியே பழிவாங்க துடிக்கிற அண்ணங்காரன் மேனேஜர் சங்கிலே பிடிச்சி சங்க பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல கில்டோட ஓனர் எஸ் ரேங்க் ஹண்டர் அவனை விட்றான்னு சண்டைக்கு போறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா பூகம்பமே வந்துரும்னு ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் தடுத்து சங்கு ஒரு ஈ ரேங்க் ஹண்டர் அவன் கண்டிப்பா உன் தம்பியை கொண்டிருக்க மாட்டான்னு அனுப்பி வைக்கிறான். உள்ள தப்பிச்சு வந்த ஏ ரேங்க் ஹண்டர் ஸ்வெட்டர் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்து நீங்க மட்டும் எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு வெறியில வெட்டி வீச போறான். வந்தவன ஹீரோ தலையிலே தட்டி படுக்க போட்டு பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஊர்பட்ட ஐ செல்ஃப் வந்திருக்கு. கூடவே பாஸ் செல்ஃபும் வந்திருக்கான். நம்ம ஹீரோ அந்த படையை சமாளிக்கிறதுக்கு மொத்த ஷேடோ ஆர்மியும் இறக்குறான். இதுக்கு இடையில சங்கும் அவனும் சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோ முரட்டுத்தனமா அடிக்க அவனும் லேசப்பட்ட ஆள் இல்ல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவே அவனை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம ஏ ரேங்க் ஹண்டரும் நம்ம எல்ஃப் பாஸும் அவனை கொல்ல வர நேரமா பார்த்து இக்ரிஸை வச்சு ஏ ரேங்க் ஹண்டரை போட்டு தள்ளிட்டு அவனையே உயிர்த்தல வச்சு ஏ ரேங்க் ஹண்டரை வச்சு எல்ஃப் பாஸை பொளக்குறான். அசந்த நேரத்துல அடிச்சதுல பலத்தை அடிபட்டு எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ நடுவுல புந்து முடிச்சு விட்டுறான். டஞ்சன் கேட் ஓபன் ஆகி போறதுக்குள்ள இக்ரிஸ மாதிரி இவனையும் அடிமையாக்க முடியுதான்னு பாக்க ஆனா அது வேலைக்கு ஆகல. இவங்க வெளியே வந்த உடனே உள்ள போன மித்த ஹை லெவல் ஹண்டர்லாம் என்ன ஆனாங்கன்னு கில்ட் லீடர் கேட்க நம்ம பையன் அவனையே அசால்ட்டா தட்டி விட்டுட்டு 2 பேரும் நல்லா காப்பாற்ற முடியுதுன்னு போய்கிட்டே இருக்கான். அப்பதான் அந்த எஸ் ரேங்க் ஹண்டருக்கும் புரியுது பையன் ஈ லெவல் ஹண்டரா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. அந்த மேனேஜர்ட்ட சொல்லி அவன் நம்ம கில்ல சேர்க்கறதுக்கு என்ன வேணா பண்ணுங்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோட ஃப்ரெண்டு ஹண்ட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட வந்திருப்பான். ஆனா நம்ம பையன் ஈ லெவல் ஹண்டர் கிட்ட என்னத்த கண்டான்னு தெரியல. அவங்க அம்மாக்காரி அவளை மிரட்டி வைக்க சொன்னா இவன் அவளையே வீடு பூந்து தூக்கிட்டு போறான். காதோல்ல விழுந்துட்டான் போல. மூணாவது எபிசோட்ல சங்கு ஷேடோ ஆர்மி வச்சு அட்டாக் பண்றதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் மிரண்டு போறான். மான்ஸ்டர் அழிச்சது மட்டும் இல்லாம மோனா கிறிஸ்டலையும் வெட்டதை பார்த்துட்டு நமக்கு பங்கு தர மாட்டான்னு பயப்பட ஆனா நம்ம பையன் வெட்டினதை பூரா ஒண்ணு விடாம ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துறான். அமெரிக்கால ஒரு டஞ்சன்ல மான்ஸ்டருக்கு பதிலா ஒரு மனுஷன் வந்து எல்லாரையும் அடிச்சு போட ஒருத்தன் யார் நீன்னு விசாரிக்க பல வருஷமா நான் இந்த டஞ்சனுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்கேன், என்னை வெளியே கூட்டு போன்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட அவன் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டான், நீங்க மட்டும் என்னோட அண்ணனா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல நம்ம பையலும் அதுக்கு என்னடா தம்பியில இருந்து நான் அண்ணன்டான்னு சொல்லிடுறான். தங்கச்சி கிட்ட நான் ஒரு வெக்கேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு அம்மாவை காப்பாத்த எலிக்ஸரை தேடி போறான். இதுக்கு முன்னாடி நம்ம பையன் காவலுக்கு இருந்த 3 தலை ஓனாய கண்டத்துண்டமா வெட்டி கூறு போட்டிருப்பான். ஆனா இப்ப 10,000 மான்ஸ்டர்ஸை கொல்லணும்னு சொல்ல மொத்த ஷேடோ ஆர்மியை இறக்கி எல்லாத்தையும் கொன்னு குவிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேல போராடி மொத்த மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு அது கூடயே பாஸையும் கொண்டுட்டு 3ல ஒரு பொருள் எடுத்துறான். அமெரிக்கா டஞ்சன்ல இருந்து வந்தவன ஒரு மான்ஸ்டர் தான் உருமாறி இருக்குன்னு தப்பா நினைச்சு நம்ம ஹீரோவை பழி வாங்குறதா இருந்த எஸ் ரேங்க் அவனை விசாரிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காம உனக்கு எந்த ஊர்னு கேட்டா சவுத் கொரியாம்பா, உன் பையன் பேர் என்னன்னு கேட்டா சங் ஜின் ஊன்னு சொல்றான். அதை கேட்ட எஸ் ரேங்க் உன் பையன் பரலோகத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல நம்ம சங்கு அப்பங்க காண்டாகி மொத்த இடத்தையும் பொழந்துடுறான். பக்கத்துல பார்த்தா நம்ம எஸ் ரேங்கர் அடிச்சு படையல் போட்டு வச்சிருக்கான். அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது நம்ம சங்கு அப்பனும் ஒரு எஸ் ரேங்கர்னு. அப்பன் பவர் அப்படியே எங்க பிள்ளைக்கு வந்திருக்கு. அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம பையன் டஞ்சனுக்குள்ள இருக்க ஒவ்வொரு மான்சரையும் கதற கதற வேட்டையாடுறான். ஆனா சாப்பாடு தீர்ந்து போனதுனால 3ல 2 பொருளை மட்டும் எடுத்துட்டு 3வது பொருள் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம்னு கிளம்பிடுறான். 4வது எபிசோட்ல டஞ்சனை விட்டு வெளியே வந்த உடனே இதுக்கு மேல இதுக்குள்ள போகணும் அப்படின்னா லெவல கூட்டிட்டு தான் போகணும்னு நினைக்கிறான். ஆனா இனியும் சிடின்னு லோ லெவல் டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருந்தா லெவல கூட்ட பல வருஷம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட சக்தி அளவிடுறதுக்காக ஹண்டர்ஸ் அசோசியேஷன் போறான். ஆனா இவனை டெஸ்ட் பண்ண அந்த மிஷின் எந்த லெவல்லே காட்ட மாட்டேங்குது. அப்பதான் இவன் ஒரு எஸ் ரேங்கர்னு புரிஞ்சுக்கிட்டு சவுத் கொரியாவோட 10வது எஸ் ரேங்கர்னு பட்டத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் எங்க கில்டுக்கு வாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹண்டர்ஸ் கில்டோட லீடர் நல விசாரிக்க வர கொஞ்சம் கூட மதிக்காம நடந்து போயிடுறான். நம்ம சங்க பாக்குறதுக்கு ஒயிட் டைகர் கில்டோட லீடர் பதற அடிச்சுட்டு ஓடி வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம பையன் இடத்த காலி பண்ணிட்டு அம்மாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட லீடர் சங்க கிட்ட ஒரு டீல் பேச வந்திருப்பான். தயவு செஞ்சு எந்த கில்லையும் சேர்ந்துடாதீங்க, அதுக்கு பதிலா எங்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல சேர்ந்து
வந்தீங்க அப்படின்னா அந்த கில்ட் மாதிரி எங்களால உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனா எல்லா கில்டையும் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்க முடியும்னு சொல்ல எனக்கு இந்த டஞ்சனுக்குள்ள போய் வேட்டையாட தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு இந்த வேலை வேணாலும் போயிடுறான். நம்ம பயலுக்கு லெவலையும் கூட்டணும், அது போக அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்க காசு வேணும். அதனால இவனுக்கு கிடைச்ச கியர்லாம் ஆன்லைன்ல விற்க முடியுமான்னு பாக்குறான். ஆனா இவனுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு எல்லாவனுக்கும் சந்தேகம் வந்துரும்னு புரிஞ்சுக்கிட்டு ஏ ரேங்க் டஞ்சனுக்கு ஈ ரேங்க்னு போய் சொல்லி மோனா கிறிஸ்டல வெட்டி அடிக்கிற கையால போறான். அங்க ஹண்டர்ஸ் கில்டோட லீடர் பாஸ் தவிர எல்லா மனுஷரையும் கொண்டுட்டு மோனா கிறிஸ்டல எடுத்துட்டு வாங்கடான்னு ஆளுங்களை அனுப்புறான். அங்கதான் நம்ம ஹீரோ முறையா எஸ் ரேங்க் ஹண்டர் ஹேச்சாவை பாக்குறான். அவ ஸ்மெல்ல வச்சு இங்க வேற ஏதோ ஹை ரேங்க் ஹண்டர் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறா. அவ கண்ணுல மண்ணை தூவிட்டு நம்ம பையலும் உள்ள போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற எல்லா ஒன்னும் டீ பிரேக்னு வெளியே போன உடனே நம்ம பையன் லெவல கூட்டுறதுக்காக டஞ்சன் பாஸ கொண்டா இந்த டஞ்சன் மூடிடுன்னு தெரிஞ்சோம், எந்த மோனாகிரஸ்லயும் வெட்டி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம், வேணுக்குனே அது கூட சண்டைக்கு போறான். ஆனா அக்கா யார் எஸ் ரேங்கர் ஆச்சு, பின்னாடியே வந்து நம்ம பையல கையும் களமா பிடிச்சிடறான். 5வது எபிசோட்ல சங்க பார்த்து நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹேச்சா கேக்குறா. இவ பின்னாடி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு கத்திய மறைச்சிட்டு வழி தவறி இங்க வந்துட்டு போய் சொல்லி நழுவ பாக்குறான். இவளுக்கு எல்லா ஹண்டர்ஸ் மேலயும் ஒரு நாத்தம் அடிக்கும், அதனால கர்ச்சிப்ப மூஞ்சிலே வச்சிட்டு இருப்பா. ஆனா இவங்கிட்ட இருந்து மட்டும் ஒரு நல்ல ஸ்மெல் வர்றத பார்த்துட்டு நம்ம பையல யாருன்னு விசாரிக்கிறா. இவனும் நான் ஒரு ஈ ரேங்க் ஹண்டர்னு போயிடுறான். அன்னைக்கு வேலையை முடிச்சதுக்கு சம்பளத்தை வாங்க போனா ஓனரு நல்லா வேலை பார்த்தப்பா, நாளைக்கு ஏ ரேங்க் சி ரேங்க் டஞ்சனுக்கு வேலைக்கு வந்தா டபுள் சம்பளம் தரேன்னு சொல்ல சம்பளத்துக்கு இல்லனாலும் ஏ ரேங்க் பாஸ பார்க்கலாம்னு ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டே ஹேச்சாக்க நம்ம பயல பத்தி போன் பண்ணி எல்லாத்தையும் விசாரிக்க பயல பத்தி ஒருத்தனுக்கும் ஒண்ணும் தெரியல. ஹண்டர்ஸ் அசோசியேஷன்லயே அவன் ஐடியா ஹைட்ல போட்டிருக்கானுங்க. அவன் மேல வந்த நல்ல ஸ்மெல்ல வச்சு அக்காக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. அடுத்த நாள் சி ரேங்க் டஞ்சன்ல வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஏ ரேங்க் ஹண்டர் எங்க டூல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக ஆள் இல்ல, யாராச்சும் வரீங்களான்னு கேட்க ஏ ரேங்க் டஞ்சனுக்குள்ள வர பயந்துகிட்டு எவனும் வரலன்னு சொல்ல நம்ம ஹீரோ மட்டும் தில்லா கையை தூக்கிட்டு நான் வரேன்னு உள்ள போறான். உள்ள போன உடனே நம்ம பயலுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு புரியுது. அப்ப அவனுக்கு முன்னாடி கடவாப்பல நீட்டிக்கிட்டு கூட்டம் கூட்டமா மான்ஸ்டர்ஸ் வருது. ஒரு கட்டத்துல உள்ள வந்த டீமே தருமாறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டெல்த் பவரை யூஸ் பண்ணி மறந்திருந்த எல்லாத்தையும் காலி பண்ணி யாருக்கும் தெரியாம மறுபடியும் மூடு தூக்குற வேலைக்கே போயிடுறான். சரி இதுக்கு மேல உள்ள இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு வாங்க வெளியே போலான்னு ஏ ரேங்க் ஹண்டர் வெளியே கூட்டிட்டு போக, ஆனா இன்னும் எக்கச்சக்கமான கடவாப்பலனுங்க வழிய சாபத்தை வச்சு பிளாக் பண்ணிட்டு இங்கேயே அடிபட்டு சாகுறீங்களா இல்ல எங்க பாச பார்க்க வரீங்களான்னு கூட்டிட்டு போக, அங்க போனா எப்படியும் செத்துருவோம்னு தெரிஞ்ச ஏ ரேங்கரு நம்ம பயல பார்த்து நாங்க சிக்னல் கொடுக்குறோம் இங்க இருந்து எப்படியே தப்பிச்சிருன்னு சொல்றான். நம்மளை காப்பாத்துறதுக்கு இவனுங்க உசிரியா கொடுக்குறானுங்கன்னு நம்ம பயலுக்கு வெளியே போக மனசே இல்ல. உள்ள போனா உள்ள ஒருத்தன் பாசுங்கிற பேர்ல 86 பல்ல ஏழவனமா அடிக்க வச்சுட்டு உட்காந்துருக்கான். 6வது எபிசோட்ல நம்ம ஹேச்சாக்கா சங்க தெரிய வந்திருப்பா. இவன் உள்ள போயிருக்க தெரிஞ்சு சேஃப்டிக்கு ஒரு கொடரை எடுத்துட்டு உள்ள போறா. உள்ள நம்ம பயலுகளை மனசாட்சி இல்லாம பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த பாஸ். அவங்க கிட்ட ஏகப்பட்ட மேஜிக் பவர் இருக்கிறதுனால எவனாலையும் அவனை தொடக்கூட முடியல. நம்ம ஏ ரேங்க் என்று அவங்க கிட்ட மாட்டி ரத்தம் கக்கி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ உங்களுக்கு பதிலா நான் எல்லாரையும் காலி பண்ணுவான்னு கேட்க அவனும் ஒருத்தனையும் விடாதுன்னு சொல்ல நம்ம பையன் மொத்த ஷேடோ ஆர்மியா இருக்கிறான். ஷேடோ ஆர்மி அல்லகை கூட சண்டை போட விட்டுட்டு இவன் பாஸ் கூட சண்டை போட போறான். இவங்க கிட்ட இருக்க ஷேடோ ஆர்மியை பார்த்து எல்லாவனும் வாயடிச்சு போயிடுறாங்க. அந்த பாஸ் மத்த பீஸ் மாதிரி இல்லாம ஹண்டர் மாதிரி ஏகப்பட்ட மேஜிக் வேலையை காட்டுது. அதோட ஷீல்ட கூட உடைக்க முடியல. வெளியில இருந்த ஏ ரேங்க் டஞ்சன் எஸ் ரேங்க் டஞ்சனா மாறத பார்த்து ஹண்டர்ஸ் அசோசியேஷன் கண்டுபிடிச்சு ஹண்டர்ஸ் கில்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஹேச்சாக்கா இந்த மான்ஸ்டர்லாம் செத்து கிடக்கிறத பார்த்து இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை எவன்டா கொண்டதுன்னு உள்ள போய் பார்த்தா நம்ம பையன் உள்ள இருக்க மொத்த பீஸ்டையும் வானல்ல போட்ட வரமிளகா மாதிரி வறுத்துட்டு இருப்பான். உன் ஷேடோ ஆர்மியில என்னோட படைக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாதுன்னு பாஸ் கொஞ்சம் ஓவரா பேச நம்ம பையன் உன்னோட பொருள் எடுத்து உன்னைய போறேன்டான்னு அவனோட செத்து போன ஆளுங்களே எழுப்பி இவனோட ஷேடோ ஆர்மியா மாத்தி அவனுக்கே திருப்பி விடுறான். இதுக்கு மேல உன்னை விட மாட்டேன்டான்னு பென்டன்ல வர வேபுக்கு மாதிரி பெருசாகி நம்ம பையன் நசுக்க வர ஹீரோட மந்திர கும்பலை வச்சு அதை தடுத்து அவனோட ஆளுங்களை வச்சு அவன் தலையை தனியா எடுத்து ஷேடோ ஆர்மியில செத்துறான். இதை பார்த்து நம்ம அக்கா பூரிச்சு போய் நிக்கிறா. சங்க பத்தி எவனும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஹண்டர்ஸ் அசோசியேஷன் வந்து வெளியே கூட்டு போயிடறானுங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பன் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நீ கில்ட் லீடர் ஆகணும்னா சங்க நம்ம கில்ல சேர்க்கணும்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டு ஹீரோக்கு மசாலா பால் வாங்கி கொடுத்து மண்டைய கழுவ பாக்குறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.